தலையெடுத்தேன் நனவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இது மண்ணா கருத்து மறைஞ்சு போச்சு ஆசையே எல்ஜி குரூப்ஸ் முத்துக்கு முத்தாக பாடலை பாட சொல்லி 50 50 பெருத்துள்ளார். அன்புக்கு கொடுத்து மனமார்ந்த நன்றி. அண்ணன் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த முறை வரும்போது கன்ஃபார்ம் இந்த பாட்டை பாடுறேன். தவறு நினைக்க வேண்டாம். அப்படியே வண்டி ரோட்ல போடுறோம்.
பாட வைத்தார் எதிலும் நிறைந்த இன்பம் அதிலும் எனக்கு தரும் நீருத்தி பாட வைத்தார் தாய்மார்களே, தங்கு கொண்டால் கடாரத்தை வென்றால் சீறி வந்த மனிதர்களை முரத்தால் அடித்த சகோதர சகோதரிகளே, பள்ளி மாணவர்களே, பெருந்தமிழ் புலவர்களே, கல்வி அறிஞர்களே, நாடக கலாரசியர்களே, ஊர் தலைவர் அவர்களே, ஊர் நாட்டமை அவர்களே, கோவில் பூசாரி ஐயா அவர்களே, காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை உள்ளவர்களுக்கும் எங்களது கரூர் நாடக மன்றத்தின் சார்பிலும் நாடக அமைப்பாளர் அருமை சகோதரர் ராஜாங்கம் என்றாலே இந்த வட்டாரத்தில் யாருக்கும் தெரியாதவர்கள் இல்லை. சிரமணக்கிலேயே சீரும் சிறப்போடு நாடக அமைப்பாளர் என்ற பெயரை படைத்த ராஜாங்கம் அவர்களின் கலைக்குழுவின் சார்பிலும் நாடக அமைப்பாளர் சீரும் சிறப்போடு பிரகாஷ் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திலே முத்தாளவன் என்ற நாடகத்தில் சடையாண்டியாகவும் வீரபாவி சாமனாக நடிக்க வந்திருக்கும் என்னையும் என்னை சார்ந்த சக நடிகர்களையும் ஆதரவு தந்திரிகளானால் உங்களுக்கு சற்று பொழுதுபோக்கு அது எனக்கு கடமை. கடமையிலே தவறாக வந்திருக்கும் எங்களை ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொண்டு இந்த அரங்கிற்கு முன்பாக வந்திருக்கும் அன்னை பராசக்தி அம்மனை வணங்கிவிட்டு என் பணியை துவங்குவேன். கருமாறி கண்டிருந்தேன் பரமா உன் கர்ம உள்ளம் யாருக்கு தான் பர்மமா
தேவி பராசக்தி கிருபையால் இந்த மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும். மக்கள் சீரோடு சிறப்போடு இருந்தால்தான் இந்த அம்மனுடைய கோபுரம் எப்படி வளர்கிறதோ அதை போல அவர்கள் குடி வளர்ந்து மென்மேலும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சீரும் சிறப்போடு இந்த முத்தாளம் நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் எங்களது கலைக்குழுவின் சார்பில் நாடக கலைக்குழுவின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அந்த காளியம்மனை வணங்கிவிட்டு என் பணியை துவங்குகிறேன். உலகத்தை ஆளுகின்ற உத்தமியே பத்தினியே உள்பாதம் சரணமம்மா என் தாயே ஆதியம்மா. உலகமெல்லாம்
எல்லாம் காட்டி காக்கும் இந்த தாயானவள் காளியம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அப்படி இருந்த போதிலும் தெய்வலோகத்திலே நான் ஒருவனாக சிவபெருமானுடைய சடாவடியில் அவதரித்து சடையாண்டி என்ற பெயரை படைத்து தெய்வலோகத்திலே நான் ஒரு மான்பதி வாழ்ந்து வரும் தருணத்திலே சிவபெருமான் என்னை பார்த்து மாநில ஜென்மங்களை படைக்க வேண்டும், தேவாதி தேவர்கள் எல்லாம் ஒன்றாக கூடும் நேரத்திலே அமாவாசை என்று படைக்கும் தொழிலை எனக்கு கொடுத்திருந்தார். நான் அபிஷேக ஆராதனை செய்துவிட்டு வருவதற்காக அங்கு சென்று கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே என் மனைவியானவள் பூசை பொருளிலே கொஞ்சம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டார். கேட்ட காரணத்தினால் அவளை மறுக்க முடியாமல் இரவு நேரத்திலே தன்னந்தனிமையாக வெட்டி செல்கிறீரே, காரணம் என்ன என்று கேட்டார். கேட்கும் பொழுது பூஜை செய்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறோம்மா என்று சொல்லி அவள் கேட்க மறுத்தார். மறுக்கும் நிலையில் அந்த பூசை பொருளிலே மறைத்து வைத்த காரணத்தினால் இந்த பூசையிலே காமதேனு பசுவை கறி சமைத்து மாமிசத்தை படைப்பது என்னுடைய கடமை. அந்த கடமையிலே தவறாமல் இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே பூசை அழிந்துவிட்டது. ஆகையால் இந்த பூசை பொருளிலே யார் மறைத்து வைத்தது? அந்த காமதேனு பசுவானது இறுதி செல்லவில்லை, காரணம் என்ன என்று கேட்டார். கேட்கும் பொழுதுதான் கூறினேன், என் மனைவியானவள் கேட்டார், கொஞ்சம் எடுத்து வைத்தேன், ஆகையால் இந்த காமதேனு பசு எழுந்து செல்லவில்லை என்று கூறினேன். இந்த நேரத்தில் இத்தனை தவறுகளை செய்திருக்கிறாயே, இந்த தவறை செய்த காரணத்தினால் நீ பூலோகத்திலே 4 பிறப்பு பிறக்க வேண்டும், 4வது பிறப்புத்தான் என்னுடைய பாதாள லோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னார். அந்த சாபத்தின்படி முதல் பிறப்பாக அன்னை சீரும் சிறப்போடு ராமர் காவியத்தை முடிக்க வேண்டும் என்று ராமருக்கு பச்சளை கொண்டு வந்து கொடுத்து அவர்களை ராமர் படையை எழுந்திருக்க செய்து ராம காவியத்தை முடித்தேன். அங்கு ஒரு பிறப்பு முடித்தேன். 2வது பிறப்பாக அன்னை காமாட்சியாக வணங்காத்த காத்தவராயனாக பிறக்க வைத்தார். அங்கு ஒரு பிறப்பு. 3வது பிறப்பாக சூரராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்று என்பது எண்ணத்தோடு சுப்பிரமணியனுக்கு துணையாக சென்று அங்கு ஆதிக்கத்தை முடித்தேன். அதன் செய்து அவர்களை சூரராஜ்யத்தை அழித்து விட்டேன். அதற்கு பிறகுதான் 4வது பிறப்பு எங்கு பிறப்பது, எந்த இடத்திலே வாழ்வது, சிவனை பார்ப்பது, மும்மூர்த்திகளும் கூடும் நேரம் இந்த நல்ல நாள். அந்த நல்ல நாளிலே சிவபெருமானை பார்த்து அவரிடத்தில் கேட்டு தெரிந்துவிட்டு பிறகுதான் யோசிக்க வேண்டும். இப்பொழுது சிவபெருமானை பார்க்கிறேன். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சிவாய நமக, ஆதி பரம்பொருளே நமக. சித்தமில்லா எனக்கு சிவமயமே, சித்தமில்லா எனக்கு சிவமயமே, உன்னை கரங்களுக்கு இணை பயமே, கரங்களுக்கு இணை பயமே, சித்தமில்லா எனக்கு சிவமயமே, இறைவா கரும்பொருளே
திட்டமில்லாய் சிவமயமே எரித்த கரங்கள் இறைமயமே திட்டமில்லாய் சிவமயமே இறைவா நான்காவது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இக்கலியுகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, சத்தியம் இல்லை, தர்மம் இல்லை, அதர்மம் தலைவராக ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படிவிட்டால் இந்த பூலோகமே அழிந்திருந்தது. ஆகையால் ஆக்க அழித்த காத்தல் சொல்லி மும்மொழித்தில் முதற்கடமாகிய சுபனாகப்பட்டவர் கைலகத்திலே காத்திவிடுது. சிவபெருமானத்தில் சென்று இதற்கு உபாயம் கேட்க வேண்டும். சிவபெருமானே காத்தலுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். சிவபெருமானே ஓம் நம சிவாய நமகே, ஓம் நம சிவாய நமகே. படைக்கும் கர்த்தாவாக இருக்கும் பிரம்மதேவனும் பகவான் நாராயணனும் முப்பெரும் தேவிகளும் 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் அஷ்டத்துக்கு பாலர்கள் அனைவரும் வருகை நல்வரவாகட்டும். இன்று ருத்ராயண திருநாளில் எனது கையில் எல்லோரும் ஒன்றாக கூடி உலக சேமத்தை பற்றி பேச வேண்டியதா? இந்நாளில் எதை பற்றி பேச வேண்டும் என்பது நாராயணா தாங்களே ஆரம்பிக்கலாம். எதை பற்றி பேச வேண்டும்? உலகத்திலே நீதி இல்லை, நேர்மை இல்லை, சத்தியம் இல்லை, தர்மம் தலையோடு ஆடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் பற்றித்தான் பேச வேண்டும் என்று தங்களை அழைத்திருக்கிறேன். நாராயணா, 4 வகை யுகத்தில் இப்போது கலியுகம் கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் பஞ்சமா பாவங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனையும் இந்த பூ உலகில் நடந்தாக வேண்டும். ஏனென்றால் பாதாள லோகத்தில் தோன்றும் அசுரர்கள் பூ உலகில் தோன்றி இருக்கிறார்கள். தான் என்ற அகம்பாவம் விடுத்தவனும் தற்பெருமை கொண்டவனும் இவர்கள் எல்லாம் அசுரர் வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் தான் இந்த நேரத்தில் பூ உலகில் மட்டும் தெய்வ பக்தி இருக்காது, தர்மம் நீதி இருக்காது, அதர்மம் ஒன்றே தாண்டவமாடும். இவை யாவும் இப்படியே நடந்து கொண்டிருக்கும். கலியுகம் முடிய போகும் தருவாயில் இவை யாவையும் ஒருக்காமல் பூமாதேவி இந்த பூ உலகை அழிக்கப் போகிறார். இது ஆதி பராசக்தியின் கட்டளையாகும். அப்படி இருக்கும்போது மும்மூர்த்திகளாகிய நம்மால் இந்த கலியுகத்தில் எப்படி தெய்வ பக்தியை நிலைநிறுத்த முடியும் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள்? இப்படியே தாங்கள் விட்டுவிட்டார் இந்த பூலோகத்தை அழைத்து விடுவா? அதற்கு தக்க உபாயம் இல்லையா சிவபெருமானே? நாராயணா, தாங்கள் சொல்வது வாசம்தான். 7 லோகத்தையும் படைக்கும் பொழுது மும்மூர்த்திகளை படைத்தவள் ஆதிபராசக்தி ஆவார். மும்மூர்த்திகள் நாம் இருக்கும் பொழுது இந்த கலியுகத்தில் பூ உலகம் மட்டும் ஏன் அழிய வேண்டும்? அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது. அது என்ன பண்ணிருக்கிறது? தாங்கள் தெரிவிக்க வேண்டும் சிவபெருமானே. நாராயணா, பிரம்மதேவா, ஒரு சமயம் தாங்கள் என்னை பார்ப்பதற்காக கைலைக்கு வந்த போது நான் தான் வந்துவிட்டேன் என்று எண்ணி உமையவர் தங்களுக்கு பாத பூஜை செய்து தலைநிமிர்ந்து பார்க்கும் பொழுது பிரம்மாவுக்களவோ பாத பூஜை செய்து விட்டோம் என்று மனம் வந்து இருக்கும் நேரத்தில் நான் வந்தேன். இரு மூர்த்திகளுக்கும் ஒரே நேரத்தில் 5 தலை இருந்த காரணத்தினால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டது என்று தங்களுடைய ஒரு தலையை கிள்ளி எடுத்தேன். அப்பொழுது அந்த கபாலமானது எனது கையை கவிக்கொண்டது. அன்று முதல் பித்து பிடித்தவனாக சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டு இந்த 7 லோகத்தையும் சுற்றி அடைந்த போதுதான் உமையவள் தங்களை நாடி வைகுந்தம் வந்தார். பரம்பொருளான பரமேஸ்வரனுக்கே இந்த நிலைமை என்றார். ஒரு சாதாரண நர மனிதனாக இருந்தால் என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்று தாங்கள் பூவுலகம் சென்று அங்கு விஜயமா நகரத்திலே வாழ்ந்து வந்த கம்பளத்தார்களை தேவராட்டம் ஆடச் சொல்லி தாங்கள் முதன் முறையாக முகத்திலே அணிதரம் பூசி கோமாளி வேடமிட்டு ஆடி வந்த போதுதான்
கையில் கவ்விக்கொண்ட கபாலமானது சிரித்தது. அது பூமியில் விழுந்த போது மறுபடியும் எழாமல் தாங்கள் பெருவரலால் அமைத்துக் கொண்டீர்கள். அன்று முதல் நான் கபாலி ஈஸ்வரன் என்ற பெயரை பெற்றேன். கம்பளத்தார்களே, எனது கபாலி தோஷம் நீங்குவதற்கு நீங்களும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது அன்று கம்பளத்தார்கள் என்னிடம் என்ன வரம் கேட்டார்கள்? உமையவளை எங்கள் வீட்டு மகளாக பிறக்க வேண்டும் என்று அன்று வரத்தை வாங்கினார்கள். இப்பொழுது இந்த பூ உலகம் காக்கவும் அன்று கம்பளத்தாருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் இதுவே சரியான சமயம். நாராயணா, மகேஸ்வரா, கம்பளத்துக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு பூலோகத்திலே யாரையே பிடிப்பக தெய்வமாக பிறக்க போகிறாய், தெய்வ சித்தத்தில் விளையாட்டு போகிறாய் என்று தாங்கள் தெரிவிக்க வேண்டும். பிரம்மதேவா, நாராயணா, இரு மூர்த்திகளுக்கும் தெரியாதது ஒன்றுமில்லை. அன்னங்கள் 1008 ஆகும். இதுவரையில் உமையவள் எடுத்த அவதாரமோ 107 நகரங்களில் அவதரித்த அவதாரம் 107 அவதாரமாக இருந்தாலும் பூ உலகில் மட்டும் 1007 அவதாரமாக பிரகாசிக்கிறார். மாரியாகவும் காரியாகவும் துர்க்கையாகவும் காரியாகவும் பகவதியாகவும் மீனாட்சியாகவும் காமாட்சியாகவும் நீலியாகவும் சூழியாகவும் இப்படி பல அவதாரங்கள் எடுத்த உமையவள் இந்த கலியுகத்தில் எடுக்க போகும் அவதாரம் உமையவள். இந்த பூவுலகம் காக்கும் அவதாரமான தெய்வ பக்தி நிலைநிறுத்தும் அவதாரமான முத்தம்மா என்ற அவதாரத்தை எடுப்பார். முத்தாளீஸ்வரி, பூலோகத்திலே சிவபெருமான் தாங்களுடைய மனைவியாகப்பட்டவை உலகத்திலே முத்தாள ஈஸ்வரியாக பிறக்க செய்கிறார். ஆண்டவனுக்கு யாருக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும், எந்த உலகத்தில் யாருக்கு தாங்கள் பிறக்க வேண்டும்? பிரம்மதேவா, இந்த 7 லோகத்திலும் புண்ணிய ஸ்தலம் என்று பெயர் விளங்கிக் கொண்டு இருக்கும் இடம் அந்த வீர மகேந்திராபுரி ஒன்றுதான். அந்த வீர மகேந்திராபுரியை 9 கம்பளத்தில் முதல் கம்பளமாக விளங்கும் ராஜ கம்பளத்தில் பிறந்த சாமியப்பன் எனது பக்தனாவார். அவனுக்கு 2 பெண் குழந்தை பிறந்த போது உமையவளின் பெயரை வைத்திருக்கும் சாமியப்பனுக்கு உமையவள் 3வது பெண் குழந்தையாக பிறப்பார். சாமியப்பன் ஆகியோருக்கு 3வது பெண் குழந்தையை ஆதிபரா சக்தியை பிறக்க செய்கிறார். அண்ணவனுக்கு துணையாக யாரை அனுப்பி போகிறேன் சிவபெருமானே? நாராயணா, பிரம்மதேவா, உமையவளுக்கு உறுதுணையாக எனது மகன் சடையாண்டி முப்பிறப்பும் பூ உலகில் அவதரித்து 4வது பிறப்பு எப்பொழுது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் தாங்கள் ராம அவதாரம் எடுத்த போது தங்களுக்கு உறுதுணையாக வந்தவன் எனது மகன் சடையாண்டி சாமவந்தனாக. அதன் பிறகு இந்த 7 லோகத்திற்கும் நான் படியளந்து வந்தபோது உமையவள் என்னை சோதித்த காரணத்தினால் தான் பூ உலகில் காஞ்சி கம்மாக்கரையில் காமாட்சி அவதாரம் எடுக்க நேரிட்டது. காமாட்சிக்கு உறுதுணையாக எங்களுக்கே மகனாக மனம் காத்த காத்தவராயனாக பிறந்தவன் சடையாண்டியாவார். ஒரு நேரத்தில் வீர மகேந்திரபுரியில் அசுரர்கள் அரசு புரிந்து வந்தார்கள். அந்த அசுரர்களை சூர சம்ஹாரம் செய்வதற்காக எனது இளைய மகன் சுப்பிரமணியன் புறப்பட்ட போதுதான் அன்று சடையாண்டி வீரமாக தேவராக நின்று அந்த சூர சம்ஹாரத்தை செய்து முடித்தார். இந்த முப்பிறப்பும் பூ உலகில் அவதரித்த சடையாண்டி 4வது பிறப்புக்காக உமையவளுக்கு உறுதுணையாக அவனையும் பூ உலகில் அவதாரம் செய்வோம். நாராயணா, மகனை சடையாண்டி, ஆதி பரம்பொருளே, ஆதி சிவசங்கரா, உன் பாதமே நமஸ்காரம். ஐயனே, என்னை படைத்த படைப்பில் பூவுலகிலே 3 பிறப்புகள் முடித்துவிட்டு
நான்காவது பிறப்பு எங்கு பிறப்பது, எந்த இடத்திலே வாழ்வது, யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்களே ஆராய்ந்து சொல்ல வேண்டும். மகனே சடையாண்டி, உனது முப்பிறப்பும் பூ உலகில் அவதரித்து நான்காவது பிறப்பு எப்பொழுது என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். உண்மை. அதற்குரிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. மகனே சடையாண்டி, உனது தாய் உமையவன் பூ உலகம் காக்கும் அவதாரமான முத்தம்மாள் என்ற அவதாரத்தை எடுக்கப் போகிறார். அந்த வீர மகேந்திரபுரி அரசு புரிந்து வரும் சாமியப்ப நாயக்கருக்கு உனது தாய் மகளாக பிறக்கும் போது அதே வீர மகேந்திரபுரிக்கு கட்டுப்பட்ட விஜயமா நகரத்திலே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நீ ராமனுக்கு மகனாக வீர சாமிகளாக அவதரிப்பார். ஆகட்டும் தந்தையே. மகனை சடையாண்டி, தந்தையே, இந்த கலியுகத்தில் நீங்கள் இருவரும் பூ உலகில் அவதரிக்கும் பொழுது எங்கெல்லாம் தெய்வ பக்தி நிலைத்திருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பூ உலகம் அழியாமல் பாதுகாக்கப்படும். எங்கெல்லாம் தெய்வ பக்தி சீர்குலைந்திருக்கிறதோ அங்கெல்லாம் பூகம்பம் வெடிக்கும். இருவரும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் போது மறுபடியும் எனது பாதார வெள்ளம் வந்து அடைவீர்கள். தந்தையே, எனக்கு ஒரு சந்தேகம். தந்தை சத்தமா அமரே எத்தனை அவதாரம் எடுத்தாலும் கடைசி பிறப்பாக தாய்க்கு துணையாக செல்ல வேண்டும் என்று சொன்னீர்களா? அந்த தாய்க்கு துணையாக இருக்க செல்லும் பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன், மாரியம்மன், துர்க்கை அம்மன், பிடாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, ஆதிபராசக்தி இத்தனை தெய்வங்கள் எல்லாம் ஒன்றாக கூடி இந்த காளியம்மன் அருள் இந்த இடத்திலே கிடைக்க வேண்டும். தெய்வ சக்தி இருந்தால்தான் பூலோகம் என்பது சாதாரண உலகம். அந்த சாதாரண உலகத்தில் தெய்வ பக்தி இருக்கிறதா இல்லை என்பதை சோதித்துவிட்டு நான் பூலோகத்திற்கு செல்கிறேன். கலியுகத்தில் பூ உலகில் இருக்கும் நர மனிதர்களாக பிறந்தவர்களிடத்தில் எந்த அளவுக்கு தெய்வ பக்தி சீர் உணர்ந்திருக்கிறது என்று நீ சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நீ கையிலில் இருந்து சோதித்து பார்க்கலாம். தாயே, ஆதிபராசக்தியானவள் உண்மையவள் எத்தனையோ அவதாரம் எடுத்து காளியம்மனாகவும், மாரியம்மனாகவும், துர்க்கை அம்மனாகவும், பிடாரி அம்மனாகவும் இந்த இடத்தில் இருக்கின்ற தாயே, நீ முத்தாள பரமேஸ்வரி அவதாரம் எடுத்திருக்கின்றாயே, அந்த அவதாரத்தின் மகிமையா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மக்களிடத்திலே, பெண்களிடத்தில், ஆண்களிடத்திலும் தெய்வ பக்தி இருக்கா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். கொஞ்சம் படத்துக்குள்ள எந்திரிச்சு போறாங்க, சாமி வரும். அருள் வந்தவங்களை யாரும் பிடிக்க வேணாம், தெய்வம் போட்டு நாங்கள் நிறுத்திடுவோம். தெய்வ சக்தியோடு தாயே ஓடி வந்து கருணை காட்ட வேண்டும். அம்மா, அம்மா பெத்தவளே தாயே, அன்னை காமாட்சி அம்மா, காளி அம்மா, ஓடி வந்து கூப்பிட்ட குரலை ஓடி வந்து கருணை காட்டக்கூடிய தாயே, ஓடி 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 வேண்டும். அம்மா பெத்தவளே, பெத்தவளே என்றாலே, பெத்தவளே, பெத்தவளே தாயே, அம்மா பெத்தவளே, பெத்தவளே என்றாலே, பெருத மாரியம்மா,
போய் வாங்கம்மா அவர் வாங்கி போய் உட்கார்ந்து தாய் பராசக்தியானவள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய் காளியம்மன் இந்த இடத்துல இருக்கின்றான். எல்லா மக்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த தாயே இந்த எந்த நேரத்திலும் எப்படி இருந்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கருணை காட்டு தெய்வத்தோடு நான் இப்பொழுது பூலோகத்திலே தாய்க்கு துணையாக இப்பொழுது நான் Thank you.
அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆற்றமைக்கிற தாய்மார்களே, வளர்ப்புக்கால வாலிபர்களை எதிர்காலம் சிலைகளே, காலையில் யாரு சென்று மாலை என்பது விரும்பும் எதிராக விவசாய பெருமக்களை உலகத்தில் உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எங்களுடைய கலைக்கல்வியின் சார்பாகவும் நானும் வேட்பாளருமாகிய அருமையினா ராஜாங்கம் கலைக்கல்வியின் சார்பாக முதற்க நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, வேலெடுத்து விழுந்திருக்க மணி வேளா, செல்வக்குமரா, செந்தில் வழி வேளா, நல்லால் நாடு நலமர வேண்டும், மக்கள் அனைவர்களும் நலமுடன் வாழ வேண்டும் மகிழை, அதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் மகிழை முருகா. கோடி மலை நடிகருக்கு மலை எந்த மலை, கொஞ்சம் மணி நாட்டிலே குடிந்த மலை எந்த மலை, தேடி வந்த தில்லமெல்லாம் செழிக்கு மலை எந்த மலை, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குணம் காட்டும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குணம் காட்டும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குணம் காட்டும் வேலையா ஐயா, மருதமலை மாமணியே முருகையா. குடித்தாலும்
கம்பளம் 9 கம்பளத்தில் முதல் கம்பளம் ராஜகம்பளத்தில் பிறந்து சாமியப்ப நாயக்கர் பெயர் பெற்று நீர்வளம், நிலவளம், மலைவளம், குடிவளம், செல்வளம் இந்த 5 வளங்கள் ஒருங்கே விளைவித்ததுதான் இந்த வீர மகேந்திரபுரி நாடு. இந்த வீர மகேந்திரபுரியிலே செங்கோலை கையில் பிடித்து அருவாசனத்தில் அமர்ந்து நீதியோட நாட்டை ஆண்டு வருகின்றார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னன் நீதியோட நாட்டை ஆண்டால்தான் நாட்டின் அனைவர் உணவையும் மக்கள் எதுவே பசி பற்றி இல்லாமல் நாட்டில் பஞ்சம் ஏற்படாமல் மக்கள் அனைவரும் என்றுமே சந்தோஷமாக வாழ்வார்கள் வைத்துள்ளார். இந்த வீர மகேந்திரபுரி ஆண்டு வருகிறது. இந்த நாட்டை ஆளுநர் காரணம் யார்? என்னுடைய தந்தை தானே. 10 மாதம் சுமந்து ஈண்டெடுத்தால் என் தாய். பள்ளி பருவம் வருவதையும் தாயாக உண்ணவதற்கு உணவும் பார்க்காமல் தூக்கம் இல்லாமல் தன் மகனை வளர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இருக்க பார்க்கிறாங்க. என்னையே காப்பாற்றி வந்தார். பள்ளி பருவம் வந்தவுடனே பெற்ற தந்தையார் தன் மகன் எப்படியெல்லாம் படிக்க வேண்டும், என் நிலையில உயிர வேண்டும், பிற்காலத்தில் என்னை நம்மளெல்லாம் எப்படி வளர்ப்பான் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வெயில் என்று பாராமல் மனுவென்று பாராமல் உழைப்பே உயிர் வேண்டுமில்லை நினைத்துக் கொண்டு மகனை வளர்க்க வேண்டும் மனதை நினைத்துக் கொண்டு அவர் உழைத்து தன் குழந்தைகளுக்காக அர்ப்பணித்தார் தன்னுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட தந்தை எப்போதுமே நினைத்தருவான் பெற்ற மகனாக இருக்க முடியும். ஆகவே என்றுமே பெற்றவர்களை மறக்க கூடாது. அவர்கள் எந்த நிலையிலும் துன்பத்தை விட்டுவிடக் கூடாது. அப்படி விட்டுவிட்டால் நமக்கு அடுத்ததாக நம்மளோட குழந்தை நமக்கு அந்த நிலை வந்துவிடும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு அப்பா கைய புடிச்சு நடந்தா தெரு அழகாக மாறும். என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோ. அப்பா கைய பிடிச்சு நடந்த அழகாக மாறும். ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசை முடிக்கிறோ. ஆளி கொஞ்சம் அழகாக இருப்பார். பிச்சிப்பூ போல பார்த்திருப்பார். ஆளி கொஞ்சம் அழகாக இருப்பார். பிச்சிப்பூ போல பார்த்திருப்பார். அப்பா கைய பிடிச்சு அவன் உழைச்சு கலைச்சதில்ல உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய பிடிச்சு ஆசைப்பட்டு கொண்டு அவன்
மூணு சாமி கிணத்துல தான் நீச்சல் கட்டி கொடுத்தாரு முட்டடைக்க போடி வந்து சைக்கிள் கட்டி கொடுத்தாரு மூணு சாமி கிணத்துல தான் நீச்சல் கட்டி கொடுத்தாரு முட்டடைக்க போடி வந்து சைக்கிள் கட்டி கொடுத்தாரு பலூன ஊதி தட்டி பச்சை பிள்ளையா பாடு சிக்காகி மாற்றி கட்டி இதாச்சு போனாட பாடு பலூன ஊதி தட்டி பச்சை பிள்ளையா பாடு சிக்காகி மாற்றி கட்டி இதாச்சு போனாட பாடு கைலி கடவுள் வாங்கி தருவாரு கடவுள் வாங்கி தருவாரு அவரை பார்த்து 4 மாசமாச்சு திரும்ப எப்ப வருவாரு அப்பா கைய கொடுத்தா ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவனை செய்வோம் இருப்பாரு பதிர்பார் பாட்டாலே இருப்பாரு பிச்சிப்பு போலத்தான் பதிர்பார் அப்பா கைய கொடுத்து நடந்தா இப்படி நான் ஆண்டு வருந்தால் எனக்கு உடைய மனைவிக்கு திருமணமாகி காளீஸ்வரி நாகேஸ்வரி பெண்கள் இருக்கின்றது. ஆனால் எனக்கு பிறகு இந்த வீர மகேந்திரன் ஆழ்வதற்கு ஒரு ஆண் குழந்தை இல்லை என்றுதான் நான் அனுதினமும் எனது குலதெய்வம் தேவி ஜக்கம்மாளையும் அந்த உமா மகேஸ்வரி பரமேஸ்வரனை வணங்கி வருகிறேன். ஆண்டவா பரமேஸ்வரா, தாயே ஜக்கம்மா, 9 கமலத்தில் பிறந்தவளை தாயே, 18 ஜென்மத்தை காப்பாற்றி வருகிறாயே அம்மா, கேட்கப்பட்ட வாழ்வதை கொடுக்கிறாயே. எனக்கு மட்டும் ஏன் ஆண் குழந்தை வரும் தரவில்லை? 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது அல்லவா? இந்த நாட்டை ஆள வேண்டும் அல்லவா? என் வம்சத்தை தடைய வேண்டும் அல்லவா? அதற்காக ஆண் குழந்தை வரம் என்று கேட்டேன். ஜக்கம்மாளுடைய கிருபையால், பரமேஸ்வரனுடைய கிருபையால் என் மனைவி 3வது கர்ப்பமாக இருக்கின்றாள். இப்போது பெருக்கம் கொண்ட ஆண் குழந்தையாக மிகவும் நம்பிக்கையோடு இருந்து வருகிறார். இருந்தாலும் மந்திரியை அழைத்து நாட்டுடைய நலத்தை பற்றி மக்களுடைய நலத்தை பற்றி விசாரிக்க வேண்டும். யார் எங்க மந்திரியாரு? மந்திரியாரே வாங்க. எதுக்குறையும் இல்லை மன்னா. இந்த வீரமகேந்திரவள்ளி மந்திரியாக இருப்பது நீங்கள் மந்திரியாக இருப்பது நான் கொடுத்து வைத்தனவல்ல. உண்மைதான் மன்னா. உண்மைதானே? உண்மைதான். ஆமா. ஏன்னா உங்களுக்கு அழைத்த காரணம் நாட்டின் நலத்தை பற்றி விசாரிக்க என்பதற்கு அழைத்தேன். கேட்கலாமா? கேள்விகள் ஏராளமாக கேளுங்க மன்னா. உங்களுடைய மந்திரியார் தாராளமாக எடுத்து கூறுகின்றேன். ஆகட்டும். தேவாலய பிரமாணம்